தானே நமக்கு வேலை. அதை விட வேற என்ன வேலை? நாப்படைத்த பையன் இறைவனை பேசுதல், கண் படைத்த பையன் இறைவனை காணுதல், கால் படைத்த பையன் இறைவனுடைய திருத்தலங்களை சென்று சேவித்தல். நடந்து போன இப்ப போங்க, எல்லாம் வயசான பிறகு போய்க்கலாம், கொஞ்ச நாள் கழிச்சு போயிடலாம். வயசாகி கால் நடக்க முடியாம குச்சிய வச்சுக்கிட்டு ஊனி எங்க இருந்து கிரிவலம் வருது? கால் நல்லா இருக்கும் போது இளமையிலேயே இறைவனை நாடி தேடி ஓடி வழிபடணும். அதனால தான் வாழ்த்தவாயும் நினைக்க மடனெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனைனர். யாருக்கு இந்த தலை தாழணுமா? ஆண்டவனுக்கு தாழணுமா? அவரை பார்த்தா தாழ்ந்து அந்த இறைவனை வழிபாடு பண்ணணும். அப்பேற்பட்ட ஆனந்தமான பெருமான், அற்புதமான பெருமான் அண்ணாமலையார் நம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு பிரார்த்தனை இருக்கும். சுவாமி இன்னொரு 2-3 நிமிஷத்துல உள்ளே இருந்து நமக்கு விநாயக பெருமான் எழுந்தருள இருக்கிறார். அந்த விநாயக பெருமானுடைய வரவை வரவேற்று சுவாமி அங்கிருந்து வந்து இந்த மண்டபத்துல தான் 5 சுவாமி இந்த